தீபிகா வணக்கம். ஈரானுக்கு எதிரான போர், ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் போர் என்பதும் அதற்கு ஈரானின் பதிலடி என்பதும் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்ற சூழ்நிலையில் மறுபக்கம் நம்முடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் இடையிலான போரும் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இரண்டு நாடுகளும் மாறி மாறி தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான செய்திகளும் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் தற்போதைய நிலையில் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய பல ராணுவ நிலைகளை தாக்கியிருக்கிறார்கள். அதே போன்று மிக முக்கியமாக ராவல்பிண்டியில் இருக்கக்கூடிய நூர்கான் விமானப்படை தளத்தையும் ஆப்கானிஸ்தான் தாக்கியிருக்கிறார்கள். இது மிக முக்கியமான விமானப்படை தளமாக பார்க்கப்படுகின்றது. அந்த விமானப்படை தளத்தையும் ஆப்கானிஸ்தான் தாக்கியிருக்கிறார்கள். பல்வேறு ராணுவ நிலைகளை குறிவைத்தும் வான்வழி தாக்குதல் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மீது நடத்தியிருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே பாகிஸ்தானுடைய தாக்குதலுக்கு பதிலடியாக இதை நடத்தியிருக்கின்றோம் என்றும் ஆப்கானிஸ்தான் அரசு தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக ஆப்கானிஸ்தானின் தாக்குதலால் ராவல்பிண்டியில் இருக்கக்கூடிய நூர்கான் விமானப்படை தளம், அதே போன்று பலுசிஸ்தான் இருக்கக்கூடிய குவட்டா என்ற பகுதியில் இருக்கக்கூடிய 12வது படைப்பிரிவு தளம், அதே போன்று கைபர் பக்துன்குவாவில் இருக்கக்கூடிய முகமன் ஏஜென்சிகள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நிலைகள், முகாம்கள், ராணுவ நிலைகள் உள்ளிட்டவை சேதமடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. இது ஆப்கானிஸ்தான் மேற்கொள்ளப்பட்ட மிக முக்கியமான தாக்குதலாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அந்த ராவல்பிண்டியில் இருக்கக்கூடிய நூர்கான் விமானப்படை தளம் பொறுத்தவரை ஏற்கனவே கடந்த ஆண்டு மே மாதம் இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக தாக்கிய மிக முக்கியமான விமானப்படை தளம். அப்போது மிகப்பெரிய சேதமடைந்த விமானப்படை தளம் தற்போது மீண்டும் அதை ஆப்கானிஸ்தான் குறிவைத்து தாக்கியிருக்கிறார்கள். இந்த விமானப்படை தளம் பாகிஸ்தானுக்கு மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் இது விமான போக்குவரத்து மற்றும் தளவாடங்கள் மற்றும் மூலோபாய விமான போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு மையமாக செயல்படுகிறது. அதுவும் அது இருக்கக்கூடிய இடம் என்று இஸ்லாமாபாத் மற்றும் ராவல்பிண்டி இருக்கக்கூடிய காரணத்தால் அங்கு மிகப்பெரிய ராணுவ கட்டமைப்புக்கு அனுமதி கொடுக்கக்கூடிய தளங்கள் உள்ளிட்ட அனைத்தும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதியாக இருக்கிறது. அந்த பகுதியை குறிவைத்து ஆப்கானிஸ்தான் தாக்கி இருக்கிறார்கள். இந்த தாக்குதலுக்கு முன்பாக இது எங்கள் நாட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடி என்று ஆப்கானிஸ்தான் தெரிவித்திருக்கிறார்கள். என்றால் அதற்கு முன்பாகவே நேற்றைய தினத்தில் ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய காபூல், பக்ராம் மற்றும் பிற பகுதிகளை பாகிஸ்தான் ராணுவம் வான்வெளி தாக்குதல் நடத்தி சேதப்படுத்தினார்கள். அதற்கு பதிலடியாக நாங்கள் இது கொடுத்திருக்கிறோம் என்று ஆப்கானிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறார்கள். முன்னதாக தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையிலான போர் என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்ற சூழ்நிலையில் இந்த தாக்குதல் என்பது அடுத்த கட்டத்தை நோக்கி சென்றிருக்கிறது. இதற்கு மீண்டும் பதிலடியாக பாகிஸ்தான் அடுத்த கட்டமாக தாக்குதல் நடத்தலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுவதால் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் இடையிலான போர் பதற்றமும் தீவிரமடைந்து வருகிறது என்று சொல்லலாம். தீபிகா. அல்லாஹ் அக்பர். الله أكبر. ما شاء الله.